குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜேசிஐ திருத்தங்கல் ஃபீனிக்ஸ் பிரசிடென்ட் நந்தாவோட 2023 பேட்சில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். உண்மையிலே ஜேசியில் சேர்ந்த உடனே எனக்கு செக்ரட்டரி போஸ்டிங் கொடுக்கும்போது புது சாப்டருங்கிறதுனால கொடுத்தாங்க. ஸோ அந்த சாப்டரில் சேர்ந்த உடனே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ ஈவெண்ட் நான் அட்டன் பண்ணது நந்தா தான். அதாவது இபிஎஸ் முடிச்சுட்டு நந்தாங்கிற ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு லீடர்ஷிப் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அங்க கொடைக்கானல்ல எங்க போன வருஷம் பேட்ச் நடந்துச்சு. ஸோ போகும்போதே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரு கார் பிரேக் டவுன் ஆயிருச்சு. ஸோ அந்த காருக்கு பின்னாடி வந்தவங்க இவங்க ஜேசி மெம்பர் எல்லாருமே ஒவ்வொருத்தராகவும், சார் உங்களுக்கு எனி ஹெல்ப் வேணுமா, நாங்க பின்னாடி வரோம், நீங்க ஒருத்தரை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாண்டிங், யாருன்னே தெரியாது, ஆனா ஜேசிங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான் அங்க இருந்துச்சு. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. அங்க ஈவெண்ட்ல போன பிறகும் ஒரு 70 பேர் 80 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுல டீம் பிரிச்சு விட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமே தெரியாது. ஆனா எல்லாரு கூடயும் எப்படி பழகணும், ஒரு டீம் ஒர்க்னா என்ன, ஏன்னா ரன்னிங் ரேஸ்ல நம்ம தனியா ஓடி போய் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு 10 பேர் அடுத்தடுத்து நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்து நீங்க ஒரு 50 மீட்டர் தாண்டுங்க, நீங்க ஒரு 30 மீட்டர் தாண்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து கனெக்ட் கொடுக்கும்போது ஒருத்தரை விட வேகமா போறவங்க அந்த டீம் ஒர்க் தான். இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு எனக்கு எதுக்கு சார், நான் வாழ்க்கையில ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம ஒர்க்கர்ஸ் கூட ஒரு டீம் ஒர்க் எப்படி இருக்கணும், ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்கணும், ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இந்த இதுல நந்தால நமக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் செக்ரட்டரியா இருக்கும்போது நான் பயந்துகிட்டே ஜேசியில சேர்ந்தேன். ஆனா அங்க போயிட்டு வந்த பிறகு எங்க டீமை எப்படி நாங்க கைட் பண்றது, எங்களோட இருக்கவங்க மெம்பர்ஸ பூரா எப்படி பழகுறது, அதே மாதிரி அடுத்த வருஷமே இப்ப நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன். ஆனா என்னோட ஒர்க்கை என்னைக்குமே நானே செய்யக்கூடாது, எனக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஒர்க்கை எப்படின்னு சொல்லி கொடுக்கணும், அடுத்த தலைவர்களுக்கு இப்ப நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க்கை நம்மளே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பா வேலைகள் வேகமா முடியாது. அதை மற்றவங்க கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ணி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வேகமா கோல் செட் பண்ணி நம்மளால முன்னுக்கு வர முடியும். ஸோ தேங்க்யூ நந்தா, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எல்லாருமே சக்சஸ் ஆகுங்க.